இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமையும்? மேஷராசிக்கு பாக்யாதிபதி பகவான் குரு. ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் இருந்தாலும், ஏன்னா அவருடைய இன்னொரு சொந்த வீடுங்கிறது விருச்சிகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக மேஷராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் அஷ்டமத்தில் போனாலும் கூட பகவான் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய சொந்த வீடுங்கிற விருச்சிகத்தில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இந்த பொருளாதார மேம்பாடுங்கிறது அவங்கவுங்க மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளாதாரம் கண்டிப்பாக கிடைக்காத உறுதி, எந்த மாற்றமும் கிடையாது. சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. அதை தாண்டி வரக்கூடிய வயது இடைவர்களுக்கு மகப்பேறு, குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் வேணுமா அப்படின்னா, குழந்தை பாக்கியங்கள் இயல்பாக இந்த மாதத்தில் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக நவம்பரில் இருக்குது. அதாவது மேஷராசி என்பவர்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மிக சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் நிறைய முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள். செவ்வாய் ஆட்சி கிரகமாக இருக்கிறதுனால இதற்கு எல்லாமே அதிபதி செவ்வாய் தான், அதனால் வாய்ப்பு இருக்குது. சரி, பேங்க் பேலன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்? வரவை விட செலவுகள் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? இந்த மாதம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் உண்டு. பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செலவுகள் அதிகமான பண்டிகைலாம் வரும்போது செலவு அதிகமாகணும். ஆனாலும் கூட உங்களுடைய அதாவது பண வரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பேங்க் பேலன்ஸுங்க உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். எல்லா விதமான இகப்பர சுகங்களை மேஷராசி என்பவர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். நன்றி. மீண்டும்